சிவசிவ திருச்சிற்றம்பலம். மும்மலங்களையும் அகற்றும் வழி யாது? சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் 169வது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் இக்கேள்விக்குரிய விடையினை கூறியுள்ளார். முதலில் பாடலையும் பின் பாடலுக்குரிய உரையையும் காண்போம். தம் மல மோகமும் தவிரவே அரும் தவறும் ஆதவன் முதலோரும் விமல வீர சண்முக குகா சரண் விடலை கா எனும் துதி ஆளும் அமலன் ஆதி சண்முகனத்தால் பணிந்து அகில நீதியையும் அறிவான் வன்கமல நான்முகன் மதலை மாதவன் கருணையால் மலம் களைவாமே. அருமையான தவம் புரிந்த ஆதவன் முதலானோர் ஆணவமலத்தால் வரும் அறியாமை அகலும் வண்ணம் தூயவனே. ஆணவமலம் முதலான மலங்களின் வலிமையை எடுக்கும் ஆற்றல் வாய்ந்த 6 முகங்களை உடையவனே. குகனே, வள்ளியை மனம் புரிந்தவனே, நீயே எங்களுக்கு புகலிடம், எங்களை காப்பாற்றுக என்று வணங்கி போற்றுவதை ஏற்றுக்கொள்ளும் தூயவனே. எல்லா பொருள்களுக்கும் முதல்வனே, ஆறுமுகனே, உன் திருவடி மலர்களை வணங்கி எல்லா பொருள்களையும் அறிந்து கொண்டவன் அகத்தியர் பெருமான். அந்த அகத்தியர் விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து தோன்றிய தாமரை பூவை இருக்கையாக கொண்ட 4 முகங்களை உடைய பிரம்மனின் மகன். அவர் அருளால் மாயை முதலான மலங்களை போக்குவோம். இந்த பாடலில் உள்ள செய்திகள் கந்த புராணத்தில் உள்ளன. இப்பாடலில் வரும் விடலை என்பதன் பொருள் மணவாளன். கா என்றால் காப்பாற்று என்று பொருள். மதலை என்றால் மகன் என்று பொருள். இப்பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் முதலில் கந்த பெருமானை துதி செய்து அப்பெருமானை வணங்கி அருளை பெற்ற அகத்தியரின் அருளால் மும்மலங்களை நாம் அகற்றலாம் என்று அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.